வணக்கம் தோழர்களே. நான் பெங்களூர்லேருந்து சென்னை சதாப்தி எக்ஸ்பிரஸில் தான் வந்தேன் ஈவினிங்கு. K1 எனக்கு கிடச்சிது. நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஆனால் ஃப்ரண்ட்டு சீட்டில் ஒரு டேபிள் ஃபிக்ஸாக இருக்கும்லங்க வச்சு சாப்பிட்றதுக்கு, அது இல்லவே இல்லை. யார்துலேயுமே இல்லை. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் தான் இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வழியிலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். இந்த பேக்கட் ஐட்டம்ஸான ஆல்மோண்டும் அதுக்கப்புறம் பாப்கார்னும் நான் பேக்கில் வச்சுக்கிட்டு, அவங்க கொடுத்த மசால் வடை 2 சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் சாண்ட்விட்ச் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டே வந்து நான் அழகாக வேடிக்கை பார்த்தேன். எனக்கு வழக்கம் போல் விண்டோ சீட்டு தான் கிடச்சிது. நல்லா வேடிக்கை பார்த்தேன். நீங்களே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மலை, அந்த ட்ராக்கு, மரம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதை சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டே வந்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சூப்புக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே ட்ரேயில் எடுத்துகிட்டு வந்தாங்கங்க. ஐயோ, இது என்ன இப்படியே கொடுத்துட்டாங்களே, இதுவும் இப்படி தான் சாப்பிடணுமோன்னு பயந்தேன். ஏன்னா சைனா டிஷ் வரியா பக்கத்தில் பார்த்தா அவங்களும் அது மாதிரி தான் மடியில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது நடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணினேன். அதே மாதிரி இந்த சூப் எடுத்து போட்டேன், பட்டர் எடுத்து போட்டு பெப்பர் சால்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போட்டு கலந்து ஒரு வழியாக குடிச்சு முடித்தேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் நான் கொஞ்சம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க பிளேட் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த டேபிளில். எப்படா அதுன்னு பார்த்து அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தா கை வைக்கிறதுல இருந்துருக்குதுங்க. அது உள்ளேருந்து இப்படி எடுத்து போடணும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சாப்பாடு நைட்டு டின்னர் வந்தது. அதுக்கப்புறம் இதுதான் வந்தது, இதெல்லாம் தான் வந்தது. என்னென்னு பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. வழக்கம் போல் வந்து சப்பாத்தி வச்சுருந்தாங்க, 4 சப்பாத்தி, அப்புறம் ரைஸு, தால், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வந்து போன்லெஸ் சிக்கன் வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அப்புறம் கேர்டு வச்சுருந்தாங்க, பிக்கல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் எப்போதும் வைக்கிறது தான் போட்டிருக்கு. அதே மாதிரி டேஸ்ட் இருந்ததுங்க. எப்போதும் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் வந்தது. அது கொஞ்சம் ஜாலியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நான் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டேன். சாமந்தி பூச்செடிலாம் நல்லா வச்சுருந்தாங்க அங்கே. அதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நல்லா அழகாக வந்தேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.